இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு ஏன் கொஞ்சம் கூட இவங்க கவனம் செலுத்த மாட்டேங்கிறாங்க? அடிப்படையே முதல் விஷயமே அதுதானே, ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க? நான் தான் சொல்றேனே, இவங்க சிஎம்முக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல. புரியுதுங்களா? இங்க இந்த அரசாங்கம் ஒரு சில அதிகாரிகளால் தான் இந்த அரசாங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆளுகின்ற ஆட்சியாளர்களால் இது நடக்கவே இல்லை. புரியுதுங்களா? அரசு அலுவலக உயர் அதிகாரிகள் பேச்சை கேட்டுக்கொண்டு இந்த அரசு செயல்படுவதால் தான் அவர்களுடைய சுயலாபத்திற்காக இந்த அரசு உயர் பதவியில் இருக்க அரசு அதிகாரிகள் இது போன்ற நிகழ்வுகள் நடப்பதை முதல்வரிடம் கொண்டு செல்லாமலும், கொண்டு சென்றாலும் கூட அவருக்கு இதோட வீரியம் என்னன்னு தெரியல அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு முதல்வர் அவர் மீட்டிங்லாம் பேசுறாரு, எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு சொல்லிட்டு. இப்ப தொடர்ந்து இது போன்று அவர் சார்ந்த துறையில், அவர் தன் கையில் வைத்திருக்கிற துறையில் தொடர்ந்து இந்த மாதிரி அத்துமீறல்கள் நடைபெற்று வருகிறது, பாலியல் வன்கொடுமைகள் நடைபெற்று வருகிறதுன்னா அதற்கு அவர் எடுத்த நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத பார்க்கணும்ல. அதான் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அப்புறமாவது குறைஞ்சிருக்கான்னு பார்த்தா கிடையாது. நேற்று பெரிய ஒரு துன்பமான நிகழ்ச்சி இது வந்தாங்க. ஏன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் இருந்தாங்க, அது யார் அந்த சாருங்கிறது அது அப்படியே மூடி மறைக்கப்பட்டது. இதில் 3 நபர்கள் செல்கிறார்கள்னா அப்போ என்ன மாதிரி தமிழகம் எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது? இப்போ வட மாநிலங்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பார்ப்போம், நிறைய செய்தித்தாள்களில் வரும், நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி கடத்திட்டு போகிறது, குரூப்பாக ரேப் பண்ணுறதெல்லாம் பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு இது சட்டம் ஒழுங்கில் சிறந்தது தமிழ்நாடுன்னு பேர் வாங்கின நம்ம தமிழ்நாடு இன்னைக்கு தலை குனிந்து நிற்குது. இவங்க தலை குனியாத தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்களே தவிர தலையே இல்லாத தமிழ்நாடாக தான் இன்று இருக்கிறது அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன்.